திமுக அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் 10 பொய்கள் இருப்பதாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுடன் நீரானுடைய செய்தியாளர் வேல்முருகன், அண்ணாமலை அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன? குறிப்பாக இன்று சட்டசபையில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வாக ஆளுநர் அவருடைய உரையை புறக்கணித்துவிட்டு இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார். அந்த உரையை வாசிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில தற்போது இந்த உரையில் 10க்கும் மேற்பட்ட பொய்யான தகவல்கள் இருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டி அந்த 10 தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாட்டிலேயே அந்நிய முதலீடுகள் இருக்கும் முதல் முகவரியாக தமிழகம் திகழ்கிறது. அதற்கான சான்று சமீபத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விவகாரத்தில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் 33 லட்சம் கோடியும், குஜராத் 26 லட்சம் கோடியும், கர்நாடகா 10 லட்சம் கோடியும் என்று ஈர்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது என்ற அடிப்படையில அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்று 10க்கும் மேற்பட்ட விவகாரங்களை இந்த அறிக்கையில் தவறான கருத்தாக தான் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தொடர்ச்சியாக இன்று ஆளுநருடைய உரைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பும், அதே போல அவருடைய செயல்பாட்டிற்கு வரவேற்பும் என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இன்று வெளியாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய 10 விஷயங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தேவப்பிரியன். நன்றி வேல்முருகன்.